முதலில் அந்த படம் எப்படி பிடிக்கப்பட்டது என்பது ஆச்சரியகரமானது. நான் அக்கதையை எனது தந்தையின் சகோதர சீடர் காளிகுமார் ராய் மூலமாக அறிந்தேன். அந்த மகானுக்கு யாரும் தன்னை புகைப்படம் எடுப்பதில் வெறுப்பு இருந்தது போலும். ஒரு சமயம் அவர் மறுத்தும் கேளாமல் அவரையும் காளிகுமார் ராய் உள்ளிட்ட ஒரு பக்தர்கள் குழுவையும் சேர்த்து புகைப்படம் எடுக்கப்பட்டது. கழுவிய படத்தில் எல்லா சீடர்களுடைய உருவங்களும் தெளிவாக பதிந்திருக்கையில் நடுவில் லாகிரி மகாசயர் உருவம் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் மட்டும் காலியாக இருப்பதைக் கண்டு புகைப்படக்காரர் பெரும் வியப்புற்றார். அவ்வதிசயத்தை பற்றி பலர் வெகுவாக விவாதித்தனர். கங்காதர் பாபு என்ற புகைப்பட நிபுணனான ஒரு மாணவன் மறைந்து கொள்ளும் அந்த உருவம் தன்னிடமிருந்து தப்ப முடியாது என்று பெருமை பேசினான். மறுநாள் காலை குரு ஒரு திரைக்கு முன்னால் மரக்கட்டிலில் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். கங்காதர் பாபு அவனுடைய உபகரணங்களுடன் வந்து சேர்ந்தான். வெற்றி அடைவதற்கு வேண்டிய எல்லா முன்னெச்சரிக்கைகளுடன் அவன் 12 படங்கள் பேராசையுடன் எடுத்தான். மீண்டும் அவருடைய ஒவ்வொரு படத்திலும் திரை மற்றும் மரக்கட்டிலின் உருவம் மட்டுமே பதிந்திருக்க அம்மகானின் உருவம் மட்டும் பதிவாகவில்லை. செருக்கு அழிந்த கங்காதர் பாபு கண்ணீருடன் தன் குருவை நாடி வந்தான். பல மணி நேரம் கழித்தே ஆழ்ந்த பொருளுடைய குறிப்புடன் லாகிரி மகாசயர் தன் மௌனத்தை கலைத்தார். நான் ஆன்மா, கண்ணுக்கு புலனாகாமல் எங்கும் வியாபித்துள்ளதை உன் கேமரா பிரதிபலிக்க முடியுமா? முடியாது என்பதை அறிந்தேன். ஆயினும் புனித மகானே, தங்கள் உடற்கோவிலின் படம் ஒன்று வேண்டுமென்று நான் அன்புடன் விரும்புகிறேன். என் நோக்கு குறுகியது. உங்களுக்குள் பரம்பொருள் முழுமையாக வியாபித்திருக்கிறது என்பதை நான் இன்று வரை அறிந்தேன் இல்லை. சரி, நாளை காலை வா. நான் என்னை படம் பிடிப்பதற்கு உனக்கு வாய்ப்பு தருகிறேன். மறுபடியும் அந்த புகைப்படக்காரர் தன் கேமராவை இயக்கினார். இந்த தடவை அத்தெய்வீக உருவம் காண முடியாதபடி அதிசயமாக உருமாற்றம் செய்து கொள்வதை விட்டுவிட்டு படத்தில் நன்கு பதிந்திருந்தது. அம்மகான் தன்னை இன்னொரு படம் பிடிக்க இசையவில்லை. நானும் அவருடைய வேறு எந்த படத்தையும் பார்த்ததில்லை. அந்த புகைப்படம் இப்புத்தகத்தில் மீண்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய அழகிய முகச்சாயல் அவர் எந்த வகுப்பைச் சேர்ந்தவர் என்று கூற முடியாதபடி பொதுவான ஒன்றாக உள்ளது. அவருடைய மர்ம புன்னகையில் இறைவனுடன் ஒன்றிய இணைவினால் பிறந்த ஆனந்தம் லேசாக மிளிர்கிறது. அவரது அரைக்கண் திறந்த பார்வை இவ்வுலகில் அவருக்கு பெயரளவில்தான் நாட்டம் உள்ளது என்பதையும், அரைக்கண் மூடியிருப்பது உள்ள ஆனந்தத்தில் திளைத்திருப்பதையும் காட்டுவதற்கே ஆகும். இவ்வுலக ஆசைகளில் நாட்டமில்லா அவர் தன்னிடம் இருந்த மெய்ஞானச் செல்வத்தை நாடி வருவோருடைய ஆன்மீக பிரச்சனைகளை என்றுமே முழுவதுமாக அறிந்திருந்தார்.